ஷாலினி, ம். ஸ்டாக் மார்க்கெட்ல மோனோபோலி ஸ்டாக்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? மோனோபோலினா ஒண்ணும் இல்ல. ஒரு குறிப்பிட்ட பிசினஸ் ஆர் செக்டார்ல அதிகமான மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கவங்க தான் மோனோபோலின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா பிடிலைட் இண்டஸ்ட்ரியை சொல்லலாம். மோனோபோலினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளா தான் நான் சொல்லியிருக்கேன். மோனோபோலினா என்ன, அதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஒரு டீடைல் வீடியோவா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, மோனோபோலினா என்னன்னு பத்தி கேட்டீங்க. ஓலிகோபோலி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மோனோபோலியை பத்தியே தெரியல, இதே நீயே சொல்லிடுமா? சரி, ஓலிகோபோலி பத்தி என்ன அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஓலிகோபோலி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிசினஸ் ஆர் செக்டர்ல குறைந்த கம்பெனிஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ் காம்படிஷன் இருக்கும் அண்ட் அவங்களோட ஷேர் வேல்யூ சம அளவுல இருக்கும். அதுதான் ஓலிகோபோலி. இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா டெலிகாம் இண்டஸ்ட்ரியில இருக்க கம்பெனிஸ் சொல்லலாம். அந்த கம்பெனிஸ் வந்து ஜியோ, ஏர்டெல், வோடபோன், ஐடியா இதெல்லாம் சொல்லலாம். பிஎஸ்என்எல் இன்னும் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகல. இந்த ஷேருடைய ரிட்டர்ன்ஸ் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓலிகோபோலி செக்டர்ஸ்ல யாரு நல்ல பிசினஸ் பண்றாங்களோ அவங்களோட ஸ்டாக்கு லாங் டேர்ம்க்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். பிசினஸ் நல்லா இல்லாதவங்களோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஓலிகோபோலி ஸ்டாக்ஸை நீங்க செலக்ட் பண்ணும்போது தொடர்ந்து பிசினஸ் கொடுத்துட்டு இருக்க ஸ்டாக்ஸை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்க்கு ரொம்ப நல்லது. ஓலிகோபோலி பத்தி ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றதுக்கு ஃப்ரீயா நாங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன நான் சொன்ன டீட்டெயில் எல்லாம் புரிஞ்சுல?